ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மானிட்டருக்கு பதிலாக எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 22 இன்ச்சு 27 இன்ச்சு 32 இன்ச்சு இந்த மாதிரிப்பட்ட மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரிப்பட்ட மானிட்டர்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக டிவி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மானிட்டர் எப்படி வாங்கினீங்க ப்ரோ? ஆக்சுவலி நான் வந்து இது வந்து மானிட்டர் கிடையாது, இது வந்து ஆண்ட்ராய்டு 4K டிவி, ரியல்மி டிவி. சரியா, இது வந்து அரௌண்ட் 43 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 43 இன்ச்சு டிவி வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, 2 யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த CPU வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது கூட கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து i3 7th gen தான். ஸோ இது கிடச்ச மானிட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன மானிட்டர், அரௌண்ட் 22 இன்ச்சு இல்லைனா 27 இன்ச்சு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், சின்ன மானிட்டர். ஸோ அது வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இது வந்துலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக ஒரு சார்ட்லாம் நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரேடிங் பர்பஸில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அனலைஸ் பண்ணுறது, ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி வந்து வாங்கினேன். ஸோ டிவி வாங்கிக்கிட்டு டைரெக்டாக அந்த மானிட்டரை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இதே மாதிரி நீங்களும் செட்டப் பண்ணோன்னா என்ன தேவைப்படும்? ஒன்றுமே தேவையில்லை, ஒரே ஒரு கேபிள். என்ன அப்படின்னா HDMI கேபிள். ஸோ இந்த ஒரே ஒரு கேபிள் மட்டும் இருந்தாலே போதும். மானிட்டர் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிட்டாலே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த செட்டிங்கும் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, எந்த ஒரு அடிஷ்னல் செட்டப்ஸும் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதும். நிறைய பேர் கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். இந்த HDMI கேபிள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது உங்கள் CPUவில் HDMI போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போர்ட் மீன்ஸ் இந்த ஏரியா நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள், HDMI கேபிள். ஸோ இதே மாதிரி மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா, USB போர்ட்டு கிடையாது, HDMI போர்ட் அதில் எழுதியிருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டிவியில் இப்போலாம் எல்லா இதுலேயுமே வரும், 3-4 போர்ட் வரும். இது பாருங்கள், இதில் 3 போர்ட் இருக்குது, 1 2 மேலே. ஸோ இதில் வந்து நான் மாட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒயர் தான் இது. அதிலேருந்து மாட்டி அப்படியே டைரெக்டாக CPUவில் பேக்கில் மாட்டிக்குவாங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் மாட்டிட்டு அங்கே பாருங்கள் ப்ளக்கு, டிவியிலேருந்து போகக்கூடிய ஒயர். இது வந்து டிவியிலேருந்து போகுது அந்த ஒயர். அடுத்து இந்த ஒயர் பாருங்கள், CPUவில் பேக்கில் வரக்கூடியது. அவ்வளோதான். எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு HDMI கேபிளை பேக்கில் மாட்டிட்டு கனெக்ஷனை கொடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து மானிட்டர் ரெடி. எவ்வளோதான் கைஸ் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. இதில் உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான டைம்லாம் நீங்கள் வந்து டிவியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிவி மானிட்டர்னு நீங்கள் வந்து தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே செட்டப்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் டிவிக்கு வந்து மாற்றிக்கலாம். ஆனால் ஃபுல் டைம் நீங்கள் வந்து டிவி பார்க்குறவங்களா இருந்தால் இது செட்டப் ஓகே ஆகாது. லைட்டாக எப்போவாது தான் பார்ப்பேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு இது செட் ஆகும். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பர்பஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரைட்னஸ் 4K இதெல்லாம் வந்து நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து யூஸ் பண்ணுறது அந்தளவு சேஃப் கிடையாது. கண்ணுக்கு வந்து பாதிப்பு வரலாம். செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஐ ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனபிள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து கண்ணாடிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன். நம்ம வந்து 43 இன்ச்சு, இது வந்து 43 இன்ச்சு டிவி. ஸோ இதே இது நீங்கள் 55 இதே மாதிரிலாம் பெருசாலாம் வைக்கலாம். ஆனால் வைக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபுல்லாக டஸ்ட் அடையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸில் வச்சுக்கோங்க. இந்த விண்டோஸ்லாம் உள்ள ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வைங்க. ஓப்பனாக இருந்ததுன்னா ஃபுல்லாக டஸ்ட் அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் பாயிண்ட். ஓகே, நீங்கள் கேட்டது கொஸ்டின் ஆன்சர் இதுதான். அதே மாதிரி எல்லா பிசிக்கும் செட் ஆகுமா, எல்லா CPUலையும் செட் ஆகுமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5 வருஷமாக வரக்கூடிய எல்லா CPUலையுமே இந்த HDMI போர்ட் இருக்கும். அந்த போர்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எந்த பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.